டாபிக் வந்து பராமரிப்பு. யோவான் 19:26-27 வாசிக்கலாம். அப்போது இயேசு நம்முடைய தாயையும் அருகே நின்ற தனக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு நம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். எதுக்கு வந்து இயேசு வந்து அதோ உன் மகன், அதோ உன் தாய் வந்து இயேசுவே வந்து அந்த இடத்துல வந்து சொல்றாரு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இயேசு வந்து அவங்க தாய் கிட்ட மொத்தமே வேதத்துல 3 முறை தான் பேசியிருப்பாங்க. ஒன்று வந்து லூக்கா 2:49 வசனம் ஒருத்தர் எடுத்துக்கோங்க. யோவான் 2:4 ஒருத்தர் எடுத்துக்கோங்க. 2:49 வாசிக்கிறேன். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதா கட்டளைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். இந்த இடத்துல வந்து அந்த தாயிடத்துல வந்து இயேசு வந்து ஒரு முறை பேசியிருக்காரு. அதே மாதிரி யோவான் 2:4 கூட பாருங்க. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அதே மாதிரி 19:26 இந்த இடத்துல மொத்தம் 3 தடவை வந்து இயேசு வந்து அவங்க தாய் கிட்ட பேசியிருக்காங்க. நீங்க வேதத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 முறை தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்திரீயே அந்த வந்து இயேசு வந்து ஏன் சொல்றாரு, நம்ம ஒரு தாயை வந்து எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க, சில எப்படி கூப்பிடுவாங்க, அம்மா அப்படின்னு சொல்லி தான் வந்து கூப்பிடுவாங்க. ஆனா இந்த இடத்துல இயேசு வந்து எதுக்கு வந்து ஸ்திரீயே அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸ்திரீ வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எல்லா வயசு பெண்களையும் தான் குறிக்கும். அந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்து அவங்க வந்து கனவிடப்படல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா லூக்கா 8:28 அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? அவன் எனக்கும் உமக்கும் என்ன? அதே மாதிரி யோவான் 2:3 வசனம் 4 வசனம் வாசிங்க. திராட்சரசம் கலவை கண்டபோது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? எனக்கும் உனக்கும் என்ன அப்படின்னு வந்து அவங்க கேட்கிறாரு. எனக்கும் உனக்கும் என்னன்னா அந்த இடத்துல நீங்க யாரோ நான் யாரோ என்ற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து ஒரு மீனிங்கா வரும். அப்ப இயேசு வந்து எதுக்கு அவங்களோட தாயை பத்தி அப்படி சொல்றாரு, உங்களுக்கு எனக்கும் வந்து என்ன இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏன் அவங்க இந்த இடத்துல வந்து அவங்க ஸ்திரீயே கூப்பிடுறாங்க. அப்ப இந்த தாய்க்கு வந்து அந்த இடத்துல எப்படி இருக்கும், அவங்களுக்கு வந்து அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும். அவங்க வந்து இயேசு சிலுவையில அரைச்சு பக்கத்துல நிற்கும் போது அப்ப கூட வந்து அவர் ஸ்திரீயே அப்படின்னு சொல்லிதான் வந்து அந்த இடத்துல கூப்பிடுவாரு. அது வந்து அந்த உறவு வந்து அவர் பிரிக்கிறதுக்காக சொல்லல. அவர் வந்து ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில இருக்கிறாரு. இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ரகசியம் பாத்தீங்கன்னா, மனிதர்களுக்கெல்லாம் மாம்சமா வந்திருக்கலாமே தவிர, ஆனா ஆவிக்குரிய பிரகாரமா வந்து இயேசு வந்து ரட்சகரா இருக்கிறாரு. அவர் வந்து அப்படிதான் தன்னை வந்து இந்த உலகத்தை வந்து அறிமுகப்படுத்துறான். அதனாலதான் வந்து அவங்க தாயை வந்து அம்மா, தாயே அப்படி எதுவுமே கூப்பிடாம ஸ்திரீயே அப்படின்னு சொல்லி பொதுவா வந்து கூப்பிட்டாரு. அந்த இடத்துல வந்து அவங்க எப்படி ஒரு இடமோ வந்து வாங்க. அப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இயேசு வந்து 30 வருஷம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கூட தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 3 வருஷம் எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஊழிய செய்யறதுக்காக வந்து அவர் வந்து போயிருக்காருன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மாதிரி டைம்ல அவங்க அம்மா கிட்ட கண்டிப்பா அவரால் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க முடியாது. குடும்பத்துக்குள்ள வந்து அவர் இருந்திருக்க மாட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா மத்தேயு 12வது அதிகாரத்துல 46-50 வரைக்கும் வாசிக்கும். மத்தேயு 12:46-50 வரைக்கும். இப்படி அவர் ஜனங்கள்
செய்யறாங்களோ அவங்கதான் வந்து எனக்கு தாய், எனக்கு சகோதரன், எனக்கு சகோதரி என்று இயேசு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஏன் வந்து அவங்க அம்மா வந்து ஸ்திரீயே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நான் சொல்ற மாதிரியே வேதத்துல வந்து கர்த்தர் அவங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க மாட்டாரு. அது பண்ணவும் வந்து இருந்திருக்காது, டைம் இருந்திருக்காது. மார்க் 7வது அதிகாரம் 10ல இருந்து 13 வரைக்கும் வாசிக்கலாம். எப்படி தகப்பனையும் தாயையும் கனப்படுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நெற்றிக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லியிருக்கிறாரே. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கொடுப்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா குர்பான் சொல்லிட்டு ஒரு காணிக்கை இருக்கு. அந்த காணிக்கை வந்து சபையில போயிட்டு கொடுத்துருவாங்க. இது ஏன் கொடுக்குறாங்கன்னா இப்போ வயசாயிட்டு வீட்டுல பாத்துக்க முடியாத பேரண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, பசங்க சில பேர் பாத்துக்க மாட்டாங்க. அந்த காலத்துல யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா சபையில இவ்வளவு ஒரு காணிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா அவங்க பெற்றவங்க வந்து அவங்க பாத்துக்க தேவையில்லை. ஏன்னா அவங்க வந்து அந்த காணிக்கை அவங்க கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க வந்து கண்ணை கட்டுப்பாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ கூட யாரும் வந்து அவ்வளவா பேரண்ட்ஸ் வந்து பாத்துக்கிறது கிடையாது. எவ்வளவு பேர் பாத்துக்கிறாங்க? நிறைய பேர் எவ்வளவோ ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல எவ்வளவு ஓபன் பண்ணிட்டாங்க. நிறைய பேரண்ட்ஸ் இப்போ உதவி இல்லத்துல தான் இருக்காங்க. போய் பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. கிறிஸ்துவ இயேசுவானவர் அந்த சிலுவையில தொங்குற அந்த நேரம் கூட தன்னோட அவரை பத்தி யோசிக்கல. அவங்க எவ்வளவு ஒரு வலி இருந்திருக்கும், அந்த இடத்துல எவ்வளவு ஒரு வேதனை இருக்கும். அந்த இடத்துல அப்ப அவர் யாரை பத்தி யோசிக்கிறாரு? நான் அவரோட ஒரு மூத்த குமாரன் அவரோட தாய்க்கு நான் இல்லைன்னா என்னோட தாயை வந்து யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து அந்த இடத்துல அவரோட கடமையை வந்து நினைக்கிறாரு. ஒவ்வொரு பேரண்ட்ஸ் அவங்கவுங்க பேரண்ட்ஸை பார்த்துக்கிறது அவங்கவுங்க பசங்களோட கடமை. அந்த இடத்துல வந்து கர்த்தர் அந்த இடத்துல அவங்க தாய்க்கு ஒரு அக்கறையா ஒரு அன்பா அவரோட கடமையை வந்து எப்படி நிறைவேற்றாரு? 1 தீமோத்தேயு 3:5 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பார்? ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பார்? இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சொந்த குடும்பத்தை விசாரிக்கல. அப்ப கர்த்தர் நடந்து வந்து என்ன பண்ணிருக்காரு? அவர் அந்த இடத்துல எல்லாமே முடிக்கணும். அதற்காக அவங்க தாய் ஒருத்தவங்களுக்கு ஒப்படைக்கணும். அந்த இடத்துல அவர் குடும்பத்து மேல வந்து அவர் ஒரு அக்கறை உள்ள தேவனா இருக்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா உபாகமம் 5:16 பூமியில நம்மளுடைய நாட்கள் நினைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தகப்பனையும் தாயையும் வந்து கனப்படணும். அந்த இடத்துல கர்த்தர் வந்து அவங்க தாயை வந்து கனப்படுத்துறாரு. அதோ மகன் என்று அவங்க யாரு சொல்றாங்கன்னா யோவான சொல்றாங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல வாசிக்கலாம். யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனம். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்து ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கிறது யாருன்னா யோவான். பாத்தீங்கன்னா யோவான் வந்து இயேசுக்கு வந்து ஒரு அன்பான சீஷனா இருக்காரு. இப்போ யோவான் 19வது அதிகாரத்துல நீங்க அந்த வசனத்தை திருப்பி வாசிச்சீங்கன்னா தெரியும். அன்பான சீஷரிடத்துல தான் வந்து தன்னுடைய தாயை வந்து அவருக்கு ஒப்படைப்பாரு. அப்ப அந்த அன்பான சீஷர் அவர் சொல்றாருன்னா அப்ப அவருக்கு வந்து அவர் மேல எவ்வளவு ஒரு அன்பு இருந்திருக்கும். யோவானுக்கு கர்த்தர் மேல எவ்வளவு அன்பு இருந்திருக்கும். அப்ப இயேசுவை வந்து காட்டி கொடுக்கும் போது அந்த சீஷர்கள் எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா சிலுவையில கர்த்தர் வந்து அறையும் போது அவங்க வந்து யார் இருந்தாங்கன்னா யோவான் மட்டும்தான் வந்து அவங்க கூட வந்து அங்க நிற்கிறாரு. அப்போ இப்ப நம்மளுக்கே ஒரு கஷ்டம் வருதுன்னு பாருங்க. வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு கெட்டது நடக்கும்போது யார் உண்மையானவங்க யார் நல்லவங்களே நம்மளுக்கு வந்து தெரியாது. கடைசியில நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது யார் கூட நிற்கிறாங்களோ அவங்கதான் வந்து நம்மளுக்கு துணையா நிற்கிறாங்க. அவங்க நம்ம மேல அன்பா இருக்காங்கன்றது நம்மளுக்கு அப்பதான் வந்து தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா ஒரு சீஷரும் அவங்க இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க, மறைஞ்சிருக்காங்க. அப்ப யோவான் மட்டும்தான் வந்து அங்க இருக்காரு. இயேசு வந்து அவங்க தாயை வந்து அவங்களுக்கு ஒப்படைக்கிறாரு. இந்த மாதிரி அதுவும் ஒரு தாய் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து ஒப்படைக்கிறாரு. அதே மாதிரி யோவான் பாத்தீங்கன்னா அவங்க தன்னிடமா வந்து சேர்த்து கொள்றாங்க. சீஷர்
யோவான் தான் வந்து ஒரு வயசு வந்து கம்மியானவர். அந்த சீஷர்கள் இருக்கிறதுலயே வந்து அவரு தான் ரொம்ப சின்னவர். இந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்து ஏசாயா 52வது அதிகாரம் 13வது வசனம். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார். என் தாசன் ஞானமாய் நடப்பார். அந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்து 3வது வாக்கியம் பராமரிப்புன்னே சொல்றாரு. அவங்க தாய் அந்த இடத்துல ஞானம். அந்த ஞானத்துல வந்து அவர் சொல்றாரு, என்னோட தாயை வந்து நான் அவங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அவர் வந்து ஒரு நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு. யோவானுக்கு வந்து கர்த்தரோட மார்க்கை சாஞ்சிட்டு இருக்கிறது மட்டும் வந்து வேலை இல்லை. அவரை நம்பி அவர் வந்து ஒரு பொறுப்பையும் ஒரு கடமை வந்து அவர் வந்து கொடுக்குறாரு. இப்போ இந்த இடத்துல கூட நான் ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு பையன் இருக்காங்க. அவங்க பையன் வந்து அம்மாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சதுனால அவரால் தனியா பார்த்துக்க முடியல. சரி, என்னால பார்த்துக்க முடியல, இவங்க எங்கேயாவது போய் விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுறதுக்காக போறாங்க. அப்படி போகும்போது ரொம்ப இருட்டிடுது. ஆனா அவங்க அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா, போற வழியெல்லாம் ஒரு துணியை வந்து கீழே போட்டுட்டே வழி தெரியணுன்றதுக்காக போட்டு வரும்போது அப்போ அவங்க மகன் வந்து இந்த மாதிரி சொல்றாரு, நான் உங்களை கூப்பிட்டு வந்து விடுறதுக்காக வந்துட்டேன், இப்போ ரொம்ப இருட்டா இருக்கு, திருப்பி பக்கம் வழி தெரியல அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்னோடனே அவங்க அம்மா சொல்றாங்க, எனக்கு தெரியுமா ரொம்ப இருட்டி போச்சு, நீ திருப்பி போகிற வழி உனக்கு தெரியாம போயிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வர வழியெல்லாம் வந்து துணி போட்டிருக்கேன், நீ அதை பார்த்து அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து சொல்லும்போது அந்த தாயோட அன்பு அந்த இடத்துல வந்து வெளிப்படுது. அப்போ அவர் நினைக்கிறார், நம்ம தாய் வந்து நம்ம மேல எவ்வளோ ஒரு அன்பா இருக்காங்க, நம்ம தான் அவங்களை பராமரிக்காம நம்ம வந்து அவங்களை கவனப்படுத்தி இந்த இடத்துல வந்து இப்படி விட்டுருமே அப்படின்னு சொல்லி ஒரு தப்பு வந்து அந்த இடத்துல வந்து அவர் உணர்றாரு. நம்மளும் வந்து எப்படிப்பட்ட ஒரு பிள்ளையா இருக்கணும்னா, அன்புள்ள பிள்ளையா இருக்கணும், பராமரிக்கணும்னா. இப்போ சின்ன வயசுல இருந்து நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து நம்மளை வளர்க்குறாங்க. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அவங்கள வந்து நம்ம கூட வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் வயசாயிடும். நம்ம வந்து அவங்களுக்கு திருப்பி அதை பே பண்ணணும். அவங்களுக்கு வந்து இப்போ நமக்கு எல்லாமே செஞ்சவங்களுக்கு நம்ம பராமரிக்காம அவங்க வந்து கைவிடக்கூடாது. அவங்க நம்மள நம்பிதான் இருக்காங்க. அதே மாதிரிதான் கர்த்தர் வந்து அந்த இடத்துல வந்து பிள்ளையா தன்னோட கடமையை நிறைவேற்றி தன்னோட தாயை வந்து யோவானுக்கு வந்து ஒப்பு கொடுத்துட்டு போறாரு. கர்த்தர் தாமே அந்த பராமரிப்பு வார்த்தை ஆசீர்வதிப்பார்.